சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கும் கரூரில் நடைபெற்ற அந்த கோர விபத்தை நினைத்து கண்ணீர் சிந்து கொண்டிருக்கும் தமிழ் சமூகத்திற்கும் வணக்கம். 3 அல்லது 4 நாள் கழித்து கரூரில் நடைபெற்ற அந்த கோர விபத்தை பற்றி வாய் திறந்திருக்கிறார் தாவேக்காவின் தலைவரும் நடிகருமான விஜய். நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. நானும் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. சிஎம் சார், ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் நான் அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ இருப்பேன், என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று பேட்டி கொடுக்கிறார். இது முரண்பாடுகளை வளர்த்துவது போல்தான் தெரிகிறது. அந்த கோர சம்பவம் நிகழ்ந்தவுடன் எல்லா பணிகளையும் விட்டுவிட்டு ஒரு தாயுள்ளத்தோடு அந்த மக்களோடு நின்றவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கரூரில் நடந்தது பெருந்துயரம், கொடுந்துயரம், இதுவரை நடக்காத துயரம், இனி நடக்கக்கூடாத துயரம். மருத்துவமனைக்கு நான் நேரில் போய் பார்த்த காட்சிகள் இன்னும் என் கண்ணை விட்டு அகலல்ல. கனத்த மனநிலையிலையும் துயரத்திலும் தான் இன்னும் இருக்கேன். செய்தி கிடைச்சதும் மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட்டு எல்லா உத்தரவுகளையும் பிறப்பித்த பின்னாலும் என்னால் வீட்டில் இருக்க முடியல. உடனே அன்னைக்கு நைட்டே கரூருக்கு போனேன். குழந்தைகள், பெண்கள்னு 41 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். இறந்து போனவங்க குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாய் அறிவித்து அதை உடனடியாக வழங்கிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வர்றவங்களுக்கு அரசு சார்பில் முழு சிகிச்சையை வழங்கி வரோம். நடந்த சம்பவங்களுக்கான முழுமையான உண்மையான காரணத்தை ஆராய முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆணையத்தோட அறிக்கை அடிப்படையில் அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கையில் இருக்கும்னு உறுதியளிக்கிறேன். இதற்கிடையே சோசியல் மீடியாவில் சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. காவல்துறை துரிதமாக இயங்கி உயிர் பலிகளை தடுத்தார்கள். அவர்கள் துரிதமாக இயங்கவில்லை என்றால் மேலும் பல உயிர்கள் அங்கே நாம் இழந்திருப்போம். அதேபோல் முனைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் ஓடோடி அந்த களத்திற்கு சென்று மக்களோடு அவர்களின் கண்ணீரோடு நின்றார்கள். ஆனால் கண்கொத்தி பாம்பை போல இந்த அரசு ஏதாவது தவறு செய்யாதா அல்லது ஏதாவது நடக்காதா, இந்த அரசின் மீது பழிபோட வாய்ப்பு இருக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் இதை வைத்து இந்த அரசின் மீது ஏதாவது களங்கம் சுமத்தலாம் என்று பல பேர் முயற்சி செய்து பேட்டிகளும் கொடுத்தார்கள். இதில் சில புலனாய்வு புலிகள் தங்களுக்கு வந்த கற்பனைகளை எல்லாம் காணொளி வழியாக கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தீர இதை பற்றி அறிந்த பிறகு, தெரிந்த பிறகு, மக்களோடு பேசிய பிறகு இந்த விபத்திற்கான காரணம் என்ன, இதுதான் இங்கே முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் மிக மிக காலதாமதமாக வந்தது என்பது ஒரு காரணம். விஜய்க்கு அடுத்ததாக உள்ள 2ஆம் கட்ட தலைவர்களின் பொறுப்பற்ற தன்மை, பொறுப்பற்ற செயல், இவ்வளவு பெருந்திரள் கூட்டம் கூடியிருக்கிறதே, அதை எப்படி காபந்து செய்வது என்று திட்டமிடாத 2ஆம் கட்ட தலைவர்களின் நடவடிக்கை, எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளும் அடங்காத தாவேக்கா தொண்டர்கள். அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு மின்சாரத்தை தடை செய்தார்கள் என்கிறார்கள். ஏன் மின்சாரத்தை தடை செய்தார்கள்? அனைவரும் அந்த உயரழுத்த மின்சாரம் சென்று கொண்டிருக்கிற கம்பிகளின் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். கரண்ட் போஸ்டுகளின் மேல் ஏறி நின்று கொண்டிருக்கிறார்கள். மரங்களின் மேல் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த உயரழுத்த மின்சார கம்பியின் மேல் யாரோ ஒருவர் பட்டால் கூட அந்த அதிர்ச்சி, அந்த ஷாக் எல்லாரும் மேலும் பரவிவிடும். அது மேலும் மேலும் பல உயிர்கள் இழப்பிற்கு காரணமாக அமைந்துவிடும். அதனால் 5 நிமிடம் மின்சாரத்தை அணைத்திருக்கிறார்கள். இது உண்மை. யாரை காப்பாற்ற அதை செய்தார்கள் என்று யோசிக்க வேண்டும். இவ்வளவு குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்டவர்கள் கூடிய அந்த கூட்டத்திற்கு தேவையான அத்தியாவசியமான தண்ணீர், எலுமிச்சம்பழங்கள், குளுக்கோஸ், பிஸ்கட் போன்றவைகளை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். இதையுமா கவர்மெண்ட் கொடுக்கும்?
அந்த கட்சி அதை ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். போதவில்லை என்றால் பக்கத்தில் போய் வாங்கி வந்து அதை மக்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். தண்ணீர் கொடுத்திருந்தாலாவது அவர்கள் தாக்குப்பிடித்து நின்றிருப்பார்கள். ஏறக்குறைய 7 அல்லது 8 மணி நேரம் ஒரே இடத்தில் நிற்பது என்பது யாரால் முடியும்? கூட்டத்திற்குள் சிக்கிக் கொண்டவர்கள் வெளியே வர முடியவில்லை. உபாதைகள் கழிப்பதற்கு கூட அவர்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழல். எப்படி ஒரு மனிதன் 8 மணி நேரம் ஒரு இடத்தில் நிற்க முடியும் தள்ளுமுள்ளுகளோடு? இது ஒரு காரணம். காவல்துறை வைத்த எந்த கோரிக்கையையும் யாரும் அங்கே செவிமடுக்கவில்லை. நான் சொல்வது 2ஆம் கட்ட தலைவர்களிலிருந்து தொண்டர்கள் வரை காவல்துறை சொன்னதை அவர்கள் கேட்கவில்லை. கோரிக்கையை நிராகரித்தார்கள், வேண்டுகோளை நிராகரித்தார்கள். இந்த 4 காரணங்கள் தான் இப்படி ஒரு கோர சம்பவம் நிகழ்வதற்கு காரணமாக அமைந்தது. இதற்கு தார்மீக பொறுப்பை அந்த கட்சியும் அந்த கட்சியின் தலைவர்களும் தான் ஏற்க வேண்டும். அதை விட்டுவிட்டு யார் மேலோ அல்லது அரசின் மேலோ பழி போட்டு தப்பித்துக் கொள்ள நினைப்பதுதான் குற்றமாக இருக்கு. இறந்தது யார்? உங்களை பார்க்க வந்த தொண்டர்கள், உங்கள் கட்சியின் தொண்டர்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை. அந்த கடமையிலிருந்து நீங்கள் நழுவி இருக்கிறீர்கள். சரி, அரசியலுக்கு புதுசா வந்தோம், இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு, இனிமேல் போக போக சரியாயிக்கிறோம் அப்படின்னு தன்னை திருத்திக் கொள்வது என்பது ஒரு செயல். அல்லது நான் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்வதும் ஒரு பெருந்தன்மையான செயல். 1956ஆம் ஆண்டு அரியலூரில் ஏற்பட்ட ஒரு ரயில் விபத்துக்கு பொறுப்பேற்று அன்றைய ரயில்வே துறை அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அதே போல் 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அஸ்ஸாம் கைசல் பகுதியில் ஏற்பட்ட ஒரு ரயில் விபத்து. அந்த விபத்திற்கு பொறுப்பேற்று அன்றைக்கு அமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். 2000ஆம் ஆண்டு ஏற்பட்ட 2 தொடர் ரயில் விபத்திற்கு பொறுப்பேற்று மம்தா பானர்ஜி அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்தார். ஆனால் வாஜ்பாய் அதை ஏற்கவில்லை. 2014ஆம் ஆண்டு கைஃபித் ரயில் விபத்திற்கு பொறுப்பேற்று அன்றைய ரயில்வே துறை அமைச்சராக இருந்த சுரேஷ் பிரபு அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். மது தந்தவடே என்கிறவர் நிதியமைச்சர், ரயில்வே துறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். ஒரு ரயில் விபத்திற்கு பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். ஆக அறியாமல் தெரியாமல் நடந்துவிட்ட ஒரு விபத்தை பொறுப்பேற்றுக் கொள்வது என்பது ஒரு பெருந்தன்மை. அதை விட்டுவிட்டு அதிலிருந்து நழுவும் வகையில் கட்சியின் 2ஆம் தலைவர்களை விட்டு திமுக அரசின் மீது பழி போடுவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க செயல் அல்ல. இன்றைக்கு ஒரு 14 வயது தொண்டன், ஒரு மாணவன், எங்கள் தலைவன் மீது கை வைத்தால் தமிழ்நாட்டை பிளாஸ்ட் பண்ணி விடுவோம் என்று எழுதுகிறான். சிறிது நேரத்தில் இனிமேல் எழுத மாட்டேன் என்று பின்வாங்குகிறான். தாவைக்காவின் 2ஆம் கட்ட பொறுப்பாளராக இருக்கிற ஆதவ் அர்ஜுன் அவர்கள் இலங்கையை போல, பங்களாதேஷை போல, நேபாளத்தை போல இங்கேயும் ஒரு புரட்சி வெடிக்கும் என்று பதிவிடுகிறார், பின் நீக்கி விடுகிறார். இதெல்லாம் ஒரு பொறுப்பற்ற செயல் இல்லையா? தொண்டர்களைப் போலவே 2ஆம் கட்ட தலைவர்களும் இருந்தால் ஒரு கட்சியை எப்படி வழிநடத்துவது? தாவைக்காவுக்கும் அதன் தலைவருக்கும் இது தெரியாமலே கூட நடந்திருக்கலாம். இது இப்படியும் யோசிக்கலாம் இல்லையா? கட்டுக்கடங்காத கூட்டம், தாமதமாக வரும் தலைவர், பெருந்திரள் கூட்டம், இதை வைத்து ஏதாவது செய்யலாம் என்று ஒரு 3ஆம் தர சக்திகள் திட்டமிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? அது விசாரணையில் தெரிய வரும். ஆகவே நடிகர் விஜய் அவர்கள் ஒரு பொறுப்புள்ள தலைவராக நடந்து கொள்ள வேண்டும். உங்களை நம்பி இவ்வளவு இளைஞர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களை அரசியல்படுத்த வேண்டும், அமைதிப்படுத்த வேண்டும். கொதித்துக் கொண்டிருக்கிற அவர்களை உசுப்பேற்றுவது போல நீங்கள் பேசக்கூடாது. அது மேலும் மேலும் உங்களின் மேல் கரையை உண்டாக்கும், மேலும் மேலும் உங்கள் கட்சியின் மேல் ஒரு அதிருப்தியை உருவாக்கும். நீங்க திரைப்படங்கள்ல பாசமுள்ள அண்ணனா நடிச்சிருக்கீங்க, பாசமுள்ள அப்பாவா நடிச்சிருக்கீங்க, பாசமுள்ள தம்பியா நடிச்சிருக்கீங்க, தீவிரவாதிகள்ட்ட நாட்டை காப்பாத்துற மாதிரி நடிச்சிருக்கீங்க, வில்லன்ட்டு இருந்து குடும்பங்களையும் மக்களையும் காப்பாத்துற மாதிரி எல்லாம் நடிச்சிருக்கீங்க. அதையெல்லாம் உண்மைன்னு நம்பிதான், அதை நடிப்புன்னு இல்லை, அதெல்லாம் உண்மை, அப்படித்தான் உங்க கேரக்டர் இருக்குன்னு தான் உங்களை நம்பி வந்திருக்கிற தொண்டர்கள் நினைக்கிறாங்க, நம்புறாங்க. அதனாலதான் நீங்க போற பக்கமெல்லாம் பெருங்கூட்டமாக கூட்டுறாங்க. இந்த கரூர் விபத்தை பொறுத்தளவுக்கு திரைப்படங்கள்ல எப்படி நீங்க மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டீங்களோ அதே மாதிரி நடந்துக்குவீங்கன்னு தான் தமிழ் சமூகம் எதிர்பார்க்குது. சம்பவத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கறது மனிதாபிமானமே தவிர
அரசியல் அல்ல. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.